வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பெண்களை பற்றி தாங்க பேச போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. பெண் பிள்ளைகளை நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பார்த்து பார்த்து வளர்க்க வேண்டியதாக இருக்குது. ஆண் பிள்ளைங்க அப்படி கிடையாது. ராவும் பகலும் இரவும் கண்ட மேனிக்கு திரும்பிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது. பாதுகாப்பாக இருக்க வேண்டியது இருக்குது. நகையெல்லாம் அணியிறோம். ரெண்டாவது, லேடிஸுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதனால் வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு. எல்லா கட்டுப்பாடும், எல்லா பட்டப்பெயர், எல்லா கொடுமைகள் எல்லாமே பெண்களுக்கு தாங்க நேருது. யாராவது ஜென்ஸுக்கிட்டேருந்து செயினை அறுத்துட்டு போனாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? லேடிஸ் தாங்க தாலி சரடு, சாதாரணமாக காலேஜ் போகிற பொண்ணுங்க இருக்கிற கழுத்தில் உள்ள நகை நட்டாக அறுத்துட்டு போயிடுறாங்க. அதே போல் பெருசாக போய் கல்யாணம் பண்ணி அது வாழ்க்கை, புது வீடு, புது ஜனங்க, நாத்தனார், மாமியார், கொழுந்தனார், ஓப்படியா அப்படின்னு சொல்லிட்டு புது குடும்பத்துக்குள்ளே புகுந்து அவங்களுடைய மனசெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவள் வாழ்ந்தாகணும். ஆண்களுக்கு அப்படி கிடையாது. பெண்கள் படாத அவஸ்தைப்படுறோம். ஆண்கள் என்ன பண்ணுவாங்க? பிறந்ததுலேருந்து வீட்டில் தான். அதே இது இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அந்த வீட்டிலே தான் வச்சு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த வச்சிட்றாங்க. அதனால் ஆண்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்தையும் பெற்றவங்க கொடுத்துட்றாங்க. அதை வச்சுக்கிட்டு ஜாலியாக அவங்க வீட்டில் அவங்க இருப்பாங்க. நல்ல பிள்ளைங்களாக இருந்தால் பொண்டாட்டி அனுசரித்து வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா தாய் தகப்பனை கூட கொடுமைப்படுத்துகிற பசங்களும் இருக்காங்க நாட்டில். தாய் பாசம் தெரியாத பிள்ளைங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி அந்த பெண் ஒரு வயசுக்கு மேலே ஏதோ ஒரு உடல்நிலை காரணமாக கணவர் இறந்துட்டார். பெண் தனியாக இருக்காங்க. அவளுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா விதவை பெண். சுமங்கலி இல்லை, அமங்கலி. அவளை எந்த காரியத்துக்கும் கூப்பிட மாட்டாங்க. எந்த விசேஷத்துலேயும் முன்னாடி நிற்கக்கூடாது. அவங்க வீட்டிலே ஒரு விசேஷம் நடந்தால் கூட அவங்க மஞ்சள் குங்குமம் கொடுக்கக்கூடாது. என்னமோ பிறந்ததுலேருந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்காத மாதிரியும், பூ போட்டு பிறந்ததுலேருந்து வச்சுக்காத மாதிரியும், இடையில தான் புருஷன் வச்ச மாதிரியும் எல்லாத்தையும் கட்டுப்பாட்டோட மனசை ஒருநிலைப்படுத்தி வாழணும். ஏங்க இந்த பெண்ணுக்கு மட்டும் இவ்வளோ அவலங்கள்? மனசு எந்த அளவுக்கு, பெண் மனசு எவ்வளோ பாதிப்பு. ஏற்கனவே அவள் கணவனை மனசு ரொம்ப வேதனையில் இருப்பாள். அந்த வேதனையில் ஜனங்கப்படுத்துகிற பாடு இருக்கு. ஆண்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. பொண்டாட்டி இருந்தால் இறந்துட்டா உடனே புது மாப்பிள்ளைம்பாங்க. ரெண்டாவது கல்யாணத்துக்கு அவர் ரெடி ஆகிப்பார். பெண் அப்படி இல்லை. அடங்கி உடங்கி பயந்து சமுதாயத்துக்கு கட்டுப்பட்டு, சமுதாயத்தை கண்டாலே வேற்று உலகம் மாதிரி பயந்து வாழணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது சொல்லிடுவாங்களோ, நம்மளை விசேஷத்துக்கு கூப்பிட்டா கூட போகிறதுக்கு ஐயரவு பட்டுக்கிட்டு யோசித்து போகணும். அப்படியே போனாலும் அந்த ஃபங்க்ஷனில் லாஸ்ட் ரோவில் உட்காந்துக்கணும். ஏன்னா தானோன்னு கவரை மட்டும் வச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டவங்க சாப்பிடலன்னு முடியாந்துடணும். அந்த மாதிரி அவமானப்படுத்துவாங்க. அந்த சமுதாயத்தில் பெண்ணுக்கு அவல நிலை மகா மோசங்க. ஆனால் ஆணுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. கடைசி வரைக்கும் ராஜா தான். பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் அவரை எந்த வித்தியாசமும் கண்டுபிடிக்கவும் முடியாது. சமுதாயத்தில் அவங்களுக்கு எந்த பேரும் கிடையாது. பொண்டாட்டி இல்லைன்னா அவரை என்ன சொல்லுவாங்க? எதுவும் சொல்ல மாட்டாங்க. பாவம் அந்த பையன் வீட்டில் மனைவி இல்லாமல் பிள்ளைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர வேறு எந்த பேரும் கிடையாது. ஆனால் பெண்களுக்கு மட்டும் விதவை பெண், தாலி எடுத்தவள், அமங்கலி, ஃபங்க்ஷனுக்கெலாம் போனால் சரியாக வராது, மஞ்சள் குங்குமம் கொடுக்கக்கூடாது, பூ பொட்டு வச்சுக்கக்கூடாது, கருப்பு பொட்டு தான் வச்சுக்கணும், சிகப்பு பொட்டு வச்சுக்கக்கூடாது. ஏங்க நம்ம வீட்டில் வளரும்போது அம்மா அப்பா தாய் தகப்பன் வளர்க்கும்போது அழகாக சடை பின்னி நல்ல கொள்ளையில் பூக்கிற டிசம்பர் பூ, கனகாம்பரம் பூ, மல்லிப்பூ கடையிலேருந்தும் வாங்கி வச்சு நம்மளை சந்தோஷப்படுத்துகிறாங்க.
அந்த பூவை வந்து இடையில நமக்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த விதத்தில்ங்க நியாயம்? அதனால் உலகத்தில் இந்த பெண் வந்து பயங்கர கஷ்டப்படுறாங்க. பெண்ணாக பிறந்தாலே பாவம். நான் அனுபவிச்சிட்டேன். நான் வந்து வாழ்க்கையில் பெண்ணாய் பிறந்து பல கஷ்டங்களை அனுபவிச்சிட்டேன். அந்த கஷ்டத்தை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். மன ரீதியாகவும், உடல் ரீதியாகவும், பொருளாதார ரீதியாகவும் நிறைய சொல்லணும். கஷ்டமாக இருக்குது. அந்தளவுக்கு நான் வந்து பயங்கர கஷ்டம். 40 வயசுலேருந்து கஷ்டம் பட்டுட்டேங்க. அதனால தான் வந்து சமுதாயத்தில் யாராக ஒதுக்காதீங்க, பின்னாடி ஒன்று பேசாதீங்க. பெண்ணுன்னா வந்து போதைப் பொருள் கிடையாதுங்க. அதாவது ஆணுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, பெண்ணுக்கு தான் பிரச்சனைகள்லாம் அதிகமாக. அந்த குடும்பத்து சுமையே பெண் தான் சுமக்கிறா. பார்த்துங்க, குழந்தையெல்லாம் விட்டுட்டு கணவர் போனாலும் அதுகளை ஒரு நல்ல விதமாக கரை சேர்க்கணும், படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுலலாம் கண்ணும் கருத்துமாக இருந்து நானும் பாடுபட்டு அந்த மாதிரி கரை சேர்த்தேன். ஆனால் இப்போ அந்த பிள்ளைங்க என்னை மறந்து கூட போயிடுச்சுங்க. ரொம்ப வேதனை. ஆனால் வந்து நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு, ஆனால் சொல்ல முடியலை. சமுதாயத்துக்கு நிறைய சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதனால் யார் வீட்லேயும் சரி, ஏதோ ஒரு அசம்பாவிதம், நிறைய பேர் இப்போ பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட்டு, ஹார்ட் அட்டாக்கு எல்லாம் நடக்குது. அந்த மாதிரி நடந்தால் நடக்கக்கூடாது, நல்லா இருக்கணும். அந்த மாதிரி திடீர் விபத்து நடந்துடுச்சுன்னா அந்த பெண்ணை தான் வீட்டு பெண்ணா, முன்னோர் வீட்டிலேருந்து வந்ததான் நினைக்காம தன் வீட்டு பெண்ணா, மருமகள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, நம்ம வீட்டு மகளாக நினச்சி அதை அரவணைச்சி கொண்டு போய் அந்த பேர பசங்களெல்லாம் வளர்த்து நல்லபடியாக ஆளாக்கி அதுக்கு துணையாக, அந்த பொண்ணுக்கு துணையாக இருங்க. என்ன நேரமோ காலமோ யாருக்கும் எந்த நேரமும் எந்த காலமும் எதுவும் கிடையாதுங்க. எப்படி நம்ம கஷ்டப்படணும் எப்படின்னு விதி நடக்கிற நேரத்தில் அது நடந்தே தீரும். இப்போ பொல்யூஷன்லாம் ஜாஸ்தியாக போயிடுச்சு. யார் எந்த விதி எந்த சதி ஒன்றும் கிடையாது. மக்கள்கிட்ட காசு இருக்குது, அதனால நிறைய வண்டி வாகனம் பெருகி போச்சு, பொல்யூஷன் ஜாஸ்தியாக போச்சு, சுத்தமான காற்று இல்லை. அதனால நம்ம 24 மணி நேரமாக துர்நாற்றம் பிடிச்ச காற்றையும் சுகாதாரம் இல்லாத தண்ணியும் தான் குடிக்கிறோம். அதனால் வியாதி, கொழுப்பு நிறையா, அதாவது ஃபாஸ்ட்டு ஃபுட் அதிகம் சாப்பிட்றதுனால கொழுப்பு சத்து அதிகமாகிடு, ஹார்ட் அட்டாக் வந்துடுது. இதெல்லாம் இயற்கையாக விதி வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இயற்கை சுனாமிலாம் வர மாதிரி இதுவும் ஒரு விபத்து தாங்க. அதனால் பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டிங்கன்னா பெண் தான். இளம் வயசில் விதவையாகி அவள் படாத கஷ்டப்பட்டு சமயத்தில் இன்னொரு மறுமணம் செய்து வச்சு அதுவும் சரியில்லாத போனால் அவளுடைய நிலைமை நினச்சி பாருங்கள். ரொம்ப 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 கஷ்டம். அதனால் போதும்டா சாமின்னு சொல்லிவிட்டு இருக்கிற குழந்தைய நல்லா வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு நீங்களும் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு சமுதாயத்தில் வந்து தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்குள்ளே நிமிர்ந்து நடந்து நல்லா இருப்போம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏஜே ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க வந்து பிள்ளைங்க காலத்தில் ஓட்டி தான் வாழ்ந்தாகணும். அதனால் தயவு செஞ்சு பெண்ணை மதிங்க. பெண் பிள்ளைகளை மதித்து பாசத்தோடு வளர்த்து நல்ல முறையில் கல்யாணம் பண்ணி கொடுங்க. அப்பப்போ வந்து நல்லா இருக்காங்களா, சந்தோஷமாக இருக்காங்களா அப்படிங்கிறத பெற்றவங்க அக்கறையோடு கவனிச்சுக்குங்க. எந்த விதத்துலேயும் வந்து நம்ம பிள்ளைங்களை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலைகளும் நம்ம அனுசரித்து அதுங்களுக்கு எல்லா உதவிகளுமே செஞ்சு நல்ல முறையில் பாதுகாக்கணும். பெண் பிள்ளை தான். இதக்க குணம், அறிவு குணம், தாழ்வு மனப்பான்மை எல்லாமே பெண்ணிடம் இருக்குது, ஆணிடம் கிடையவே கிடையாது. அகங்காரம், அக்கிரமம் நிறைய சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய நாட்டில் நடக்கிறதுனால தான் பிரச்சனைன்னு போயிட்டு கோர்ட்டு வரைக்கும் போய் விவாகரத்து பண்ணிவிட்டு ஒரு குழந்தையோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டு, ஐயோ பெண் உலகத்தில் போய் பார்த்தீங்கன்னா பெண்கள் படுற அவஸ்தை
கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ராவும் ராவும் வீட்டு வேலை செஞ்சு ஓடுறா, பகலும் வீட்டு வேலை செஞ்சு ஓடுறா, பிள்ளைய வளர்க்குறா. அதாவது ஒரு தாய் பிள்ளைய வளர்க்கணுங்கிறதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கா. கஷ்டம், அவள் பட்ட கஷ்டத்தெல்லாம் நிமிர்ந்து கூட அவளால் பார்க்க முடியாத நிலைமைக்கு தூங்க நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கா. அதனால் என்றைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு, சிரமப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, வாழ்க்கையில் அடிபட்டு நொந்து நூறு சாவறவங்க பெண்கள் தாங்க. அதனால் தயவு செஞ்சு பெண்களை மதிங்க, போட்டு மிதிக்காதீங்க. என் வீடியோவை முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் டெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ்லாம் ஒன் பை ஒன்னாக வரும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.